சிவாய திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பந்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி. அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணாரமுத கடலே போற்றி. காவாய் கனக திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனலின் ஒரு நிகழ்வாக ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழ் 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில் 325வது நாளாக இன்று நாம் தற்போது மாணிக்க வாசக சுவாமிகள் அருளிய திருவாசகத்தை பாராயணம் செய்து வருகிறோம். இந்நிகழ்ச்சியில் பங்கேற்க உள்ள அனைத்து அடியார் பெருமக்களின் பொன்னார் திருவடிகளை மனம் மொழி மெய்யா வணங்கி வருக வருக என்று வரவேற்று நிகழ்ச்சிக்குள் இனியே நுழைவோம். நிகழ்ச்சியை திருமுறை ஆசிரியர்கள் 27 பேர் துதியோடு துவக்கி திருக்கோயிலுக்கு சென்று திருக்கதவம் திறந்து திருப்பள்ளி எழுச்சி பாடி திருமுறை பாராயணம் செய்து அதன் பின் பொன்னூசல் பாடி திருக்கதவு மூடி வாழ்த்துடன் நிகழ்ச்சியை நிறைவு செய்வதை ஒரு முறைமையாக கொண்டுள்ளோம். இன்றைய நிகழ்ச்சியை வழிநடத்த ஓரப்பாக்கத்தை சேர்த்த திரு ராஜா ஐயா அவர்களை வருக வருக என்று வரவேற்று நிகழ்ச்சிக்குள் இனிதே நிலையலாம். திருச்சிற்றம்பலம். ஐயா வாங்க. சிவாயனம. நன்றி நன்றி. திருச்சிற்றம்பலம். அனைத்து அடியார் பெருமக்களையும் வணங்குகிறோம். வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன், வாழ்க எல்லா வளமும் பெற்று வாழ்க பல்லாண்டு. சிவாய நம. ஐயா ஸ்ரீதேவ் ஐயா மியூட் ஓபன் பண்ணுங்கய்யா. பண்ணிட்டையா. வாங்கய்யா வாங்க தேவையா வாங்கய்யா. சிவாயனம. முதலில் 4 பெருமக்கள் துதி. ஸ்ரீதேவ் ஐயா வாங்கய்யா. ஆடிமிசை கல்விரப்பில் அடி போற்றி, வாடி மண் கண்டர் பதம் போற்றி. கேக்குதாயா? கேக்குது. ஆனா நிறைய விட்டு விட்டு கேக்குது. விட்டு விட்டு கேக்குது. சிவனே ஐயப்ப கேக்குதுங்களா? சொல்லுங்க. தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஊழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கழல் போற்றி. ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த விரானடி போற்றி. வாழி திருநாவலூர் வன்தொண்டர் பதம் போற்றி. ஒளிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி போற்றி. நன்றி. திருச்சிற்றம்பலம். திருமுறை ஆசிரியர்கள் 27 பேர் துதி. கௌசல்யாமா வாங்கம்மா. திருச்சிற்றம்பலம். அனைவருக்கும் திருச்சிற்றம்பலம். சிவாய நம. திருஞான சம்பந்தர் திருத்தால் போற்றி, நாவரசர் திருத்தால் போற்றி, சுந்தரர் திருத்தால் போற்றி, திருவாத ஊரர் திருத்தால் போற்றி, மற்றை திருமாளிகை தேவர் திருத்தால் போற்றி, சேந்தனார் திருத்தால் போற்றி, கருவூரர் திருத்தால் போற்றி, தெல்லு பூந்துருத்தி நம்பி திருத்தால் போற்றி, வருஞான கண்டராதித்தர் திருத்தால் போற்றி, மேநாட்டடிகள் திருத்தால் போற்றி, வாய்ந்த திருவாலிய முதற் திருத்தால் போற்றி, மருவு புருடோத்தமர் திருத்தால் போற்றி, சேதிராய திருத்தால் போற்றி,
மூலர் திருத்தால் போற்றி, மண்ணு திருவாலவாயர் திருத்தால் போற்றி, ஒரு காரைக்கால் அம்மை திருத்தால் போற்றி, ஐயடிகள் சேரமான் திருத்தால் போற்றி, ஒலிர்கீரர் திருத்தால் போற்றி, கல்லாடனார் திருத்தால் போற்றி, உன் கபிலர் திருத்தால் போற்றி, பரணர் திருத்தால் போற்றி, மெய்யுணர் இளம்பெருமானோடு திருத்தால் போற்றி, ஓங்கும் அதிராவடிகளார் திருத்தால் போற்றி, திருமேவு பட்டினத்து அடிகளோடு பட்டினத்து திருத்தால் போற்றி, அடிகளோடு நம்பி ஆண்டார் நம்பி திருத்தால் போற்றி, சேக்கிழார் திருத்தால் போற்றி, சிவனரே திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே, திருமேவு பட்டினத்து அடிகளோடு நம்பியாண்டா நம்பி செக்கிழாரோ, சிவனரே திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. எல்லாரும் பேரையும் ஒன்னா சொன்னீங்க. ஆனா ஐயடிகளை சேரமானே ஒன்னா சேர்த்துக்க, அதுக்கு தனித்தனியா சொல்லணும். ஐயடிகள் தனி, சேரமான் தனி. வாழ்க வாழ்க. சரிங்க ஐயா. நன்றி நன்றி. மல்லிகாமா வாங்க, திருமுறை கோயில் அடைவோம். நன்றிங்கய்யா. திருச்சிற்றம்பலம். அன்பு ஆதரவு தந்த அடியார்கள் திருவடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். அருள் பெருக தனி கடலும் உலகுக்கெல்லாம் அன்பு நெறி கடலோமாம் எனவோங்கும் பொருள் சமயம் முதற் சபை நேரிதான் பெற்ற புண்ணிய கண் 2எனவும் புவனம் ஒய்ய இற்கரவுன் அவதருளும் உலகம் எல்லாம் ஈண்டார்தான் திருவருளும் எனவும் கோடி திருக்கலை ஞான கன்று அரசும் சென்று செஞ்சடைய வானவர்கள் கோயில் சேர்ந்தாரன்றே, செஞ்சடை வானவர்கள் கோயில் சேர்ந்தாரன்றே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. திருக்கதவம் திறக்க வாங்க ராணியம்மா. சிவாய நம ஐயா. பெருமான் பேரானந்தத்து பிரியாதிருக்க பெற்றீர்கள் அருமால் உற்று பின்னை நீ அம்மா அழுங்கி அகற்றாதே. திருமாமணிசே திருக்கதவும் திறந்த போதே சிவபுரத்து திருமாலறியா திருப்புயங்கன் திருத்தால் சென்று சேர்வோமே. திருமாலறியா திருப்புயங்கன் திருத்தால் சென்று சேர்வோமே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. அடுத்து திருப்பள்ளி எழுச்சி திலகவதி அம்மா வாங்க. திருச்சிற்றம்பலம். வணக்கம் ஐயா. கோவின பூங்குயில் கோவின கோழி கோவின பூங்குயில் கோவின கோழி குருகுகள் இயம்பின சங்கம் ஓவின தாரகை ஒளி ஒளி உதயத்து ஒருப்படுகின்றது விருப்பொடு நமக்கு தேவனல் செறி கழல் தாளினை காட்டாய் திருப்பெரும் துறையூரை சிவபெருமானே. யாவரும் அறிவறியாய் எமக்கு எளியாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. யாவரும் அறிவறியாய் எமக்கு எளியாய்
எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. வாழ்க வாழ்க வாழ்க. யாவரும் அறிவறியாய் அமர்க்கு எளியாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாய் என பெருமான் அடியவர்களுக்கெல்லாம் எளியவனா இருக்கிறான். அருமையில் எளிய அழகே போற்று. வாழ்க வாழ்கன்னு சொல்லி இப்போதான் திருவாசகத்துல நேற்றுக்கு நாம படிச்சது திரு அம்மானை, இன்னைக்கு திரு பொற்சுண்ணம் ஆனந்த மனோலயம் தான் அன்று நிற்றல் என்ற தலைப்புல சொல்லுவாங்க. தான் அன்று நிற்றல்னா நம்மை நாம் என்னை மறந்தேன் இறந்தே விட்டது உடம்புன்னு பெருமானை நினைந்து தன்னை மறத்தல் என்ற நிலையில அந்த செய்தியை சொல்லுவாங்க. அதுக்கு ஆனந்த மனோலயம்னு தலைப்பு. வாழ்க வாழ்க. முதல் பாட்டு முத்துநல் தாமம்பு. ஸ்ரீதேவையா வாங்க. திருச்சிற்றம்பலம். எங்கள் அடிகள் பெருமானார் திருவடிகள் போற்றி போற்றி. முத்து நல் தாமம் போ மாலை தூக்கி முளைக்கூடம் தூபம் நல் தீபம் வைமின் தத்தியும் தோமியும் பார்மகனும் நாமகளோடு பல்லாண்டி செய்மின் சித்தியும் கௌரியும் பார்ப்பதியும் கங்கையும் வந்து கவரி கொன்மின் அத்தன்னையார் நம்மானைப்படி ஆட பொற்சுண்ணம் மீடித்து நாமே. ஆட பொற்சுண்ணம் மீடித்து நாமே. நன்றி ஐயா. திருச்சிற்றம்பலம். வாழ்க வாழ்க. ஆரம்பிக்கும் போது எங்கள் அடிகள் ஆரம்பிச்சுக்கா, அதுல நங்கள் அடி எங்களையும் சேர்த்த மாதிரி இருக்கும். நங்கள் அடிகள் சொன்னா எங்களையும் சேர்த்துக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா? எங்கள் தான் உங்களுக்கு மட்டும் சொந்தமாயிடுது இல்லையா? நங்களை பிரிச்சிருக்க. வாழ்க வாழ்க. நன்றி. இதுல அத்தன் ஐயாரன் அம்மானை பாடி அடப்பொற் சுண்ணம் வெடித்து நாமே. எல்லாருக்கும் தாயும் தந்தையுமாக இருக்கிற பெருமானுடைய புகழை பாடி அந்த ஆனந்த மனோலயம் சிறப்புல இந்த பொற்சுண்ணம் ஆடுதல்ல குளிக்கிறதுக்காக அந்த நறுமண பொருள்லாம் இடிக்கும் போது இந்த பாட்டை சொல்லி பாடுவாங்கன்ற அந்த சிலையில அதுல அத்தன் ஐயானுடைய புகழை பாடுதல். வாழ்க. ரெண்டாவது பூவியல் வார்த்தை. சாம்பசிவையா வாங்க. அடுத்தது பாடிப்பா கிரண். நன்றிங்க. வாங்க சாம்பசிவையா வாங்க. திருச்சிற்றம்பலம். பூவியல் வார்சீடை எம்பீராக்கு பொற்றிரு சுண்ணம் எடுக்க வேண்டும். மாவின் படுவகிரன்ன கண்ணீர் வம்மின்கள் வந்துடன் பாடுமின்கள் கூவு மின் தொண்ட புற நிலமே குனிமின் தோளுமே நெங்கோணெங்கூத்தன் தேவியும் தானும் வந்தெம்மை ஆல செம்பொன் செய் சுண்ணம் இடித்து நாமே. செம்பொன் செய் சுண்ணம் இடித்து நாமே. நன்றிங்கய்யா. இந்த நிகழ்ச்சி தொடங்குற காலத்துல எங்களுக்கு எல்லாம் வலதுகரமாக இருந்தவர் நம்முடைய சாம்பசிவையா. அவர் இப்ப இன்னைக்கு பாடும்போது பெருமான் கொடுத்த பாட்டு எதுனா வம்மின்கள் வந்துவுடன் பாடுமின்கள்னு. அதனால தொடர்ந்து பாடணும்னு விண்ணப்பம். வாழ்க வாழ்க. வம்மின்கள் வந்துவுடன் பாடுமின்கள் பெருமானுடைய புகழை தேவியும் தானும் வந்து எம்மையாள செம்பொன் செய் சுண்ணம் இடித்து நாமே. வாழ்க. மூணாவது பாட்டு சுந்தர. யார்? கிரணா? கிரண் வாங்க. கிரணா தர்ஷனா? ஐயா நான் கிரண் பேசுறேங்க. வாராஜா பரதிமார் கலைஞர். திருச்சிற்றம்பலம். சுந்தர நீரணி தும்மழுக்கி தூய பொன் சிந்தி நிதி நிரப்பி இந்திரன் கற்பகம் நாட்டி எங்கும் எழி சுடர்
வைத்து கொடியெடுமின் அந்தரர் கோணையன் தன் பெருமான் அடியானன் நாதனல் வேலன் தாதை எந்தரம் ஆளுமை யாழ் கொழுனர்க்கு ஏந்த போர் சுண்ணம் இடித்து நாமே. நன்றிங்க ஐயா. இந்த நிலத்தை உழும்போது என்ன பண்ணுவாங்க, அகல உழுதல் என்றும் ஆழ உழுதல்னு சொல்லுவாங்க. 2 வகையா அந்த பயிருக்கு ஏத்த மாதிரி. அந்த மாதிரி இந்த பாட்டுல தம்பி பாடும்போது தூய பொன் சிந்தி நிதி நிரப்பின்னு பாட்டு. நிரப்புனுதல் ஆழ உழுதல். ஆனா சொல்லு வந்து பரப்புதல்னு இருக்குது. நிதி பரப்பின்னு இருக்குது. பரப்பு என்பது அகலம், இது நிரப்பு என்பது ஆழம். வாழ்க வாழ்க. நன்றி நன்றி. காசணி மீன்கள். நல்லம்மாள் வாங்க. சிவாய நம. காசு அணி மீன்கள் உலக்கை எல்லாம் காம்பு அணி மீன்கள் கரைபுரளை நேசமுடைய அடியவர்கள் நின்று நீலபுக என்று வாழ்த்தி தேசமெல்லாம் புகழ்ந்து ஆடும் கட்சி திரு ஏகம்பன் செம்பொன் கோயில் பாடி வாசவினையை பறித்து நின்று பாடி பொற்சுண்ணம் ஜீடித்தும் நாமே. வாசவினையை பறித்து நின்று பாடி சுண்ணம் ஜீடித்தும் நாமே. பாடி பொற்சுண்ணம் ஜீடித்தும் நாமே. சிவா திருச்சிற்றம்பலம். நன்றி சாமி, நன்றி சாமி, நன்றி சாமி. நன்றி நன்றி நன்றி. தேசமெல்லாம் புகழ்ந்தாடும் கட்சி திரு சொன்னோடனே அந்த சேலத்து அடியார்களும் காஞ்சி அடியார்களும் சங்கமம் பண்ணி அன்னைக்கு வழிபாடு பண்ண நிகழ்ச்சி தான் ஞாபகம் வருது. ஏன்னா அவன் பெருமான் தேசமெல்லாம் புகழ்ந்தாடும் கட்சி திரியேகம்பனை எல்லாருமா சேர்ந்து காலையில வழிபட்டு அந்த விடியற் காலம்புற உட்கார்ந்து அடியார்கள் அனைவரும் பாடிய அந்த பன்னிரு திருமுறை விண்ணப்பமும் அத்தோடு திருப்பள்ளி எழுச்சியில் திருத்தொண்ட தொகையும் பாடின அந்த நிகழ்ச்சி தான் ஞாபகம் வருது. வாழ்க வாழ்க வாழ்க. அருகெடுப்பார். பட்டம்மாள் வாங்க. திருச்சிற்றம்பலம். அருகெடுப்பார் அயனும் அறியும் அன்றி மற்றிந்திரனோடமரர் நறுமுறு தேவர் கணங்கள் எல்லாம் நம்மில் பின்வல்லது எடுக்க ஒட்டோம் செறி உடை மும்மதில் எய்தவில்லை திரு ஏகம்பன் செம்பொற்கோயில் பாடி முருவ சிவாயினிர் மொக்கணப்பர்க்கு ஆட பொன் சுண்ணம் இடித்து நாமே. முருவ சிவாயினர் முக்கண்ணப்பர்க்கு ஆட பொற்சுண்ணம் இடித்து நாமே. திருச்சிற்றம்பலம். திரு ஏகம்பன் செம்பொன் கோயில் பாடி அந்த திரு ஏகம்பன் செம்பொல் கோயில் பாடின நம்ம ஞானசம்பந்தர் பாடின அந்த திரு இருக்கு குரல் கருவார் கட்சி திரு ஏகம்பன் என்ன மதுவாவினையே என்ற திரு இருக்கு குரல ஞாபகம் வருது. வாழ்க வாழ்க. உலக்கையெல்லாம் அருகு எடுப்பார்னு வருது. என்ன அருகு எடுப்பார்னு ஆரம்பிக்கிறாரு. என்ன அருகு எடுத்தல்றது அந்த அரிசி தூவுறதுன்னு சொல்லுவாங்கய்யா. அரிசி தூவி வழிபடுவாங்கல்ல. மணமக்களை வழி வச்சு திருமணம் முடிஞ்ச உடனே என்ன பண்ணுவாங்க, அரிசியால தூவி வழிபடுவாங்க. அதுக்கு அருகெடுத்தல்னு பேரு. சிவாய் சிவாய். வாங்க சரஸ்வதி அம்மா வாங்க. அடுத்து சரஸ்வதி அம்மா இருக்கீங்களா? சிவாயிரம் இல்ல, சரஸ்வதி அம்மா வரல. சிவ புனிதவதி வாங்க. சிவாய நமங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். உலக்கை பல ஒச்சுவர பெரியார் உலக்கை எல்லாம் உரல் போதாதென்றே கலக்க அடியவர் வந்து நின்றார் காண உலகங்கள் போதாதென்றே நலக்க அடியோமை ஆண்டு கொண்டு நான் மலர் பாதங்கள் சூட தந்த மலைக்கு மருகனை பாடி பாடி மகிழ்ந்து பொற்சுண்ணம் எடுத்து நாமே.
மலைக்கு மருகனை பாடி பாடி மகிழ்ந்து போற்றுண்ணம் எடுத்து நாமே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. வாழ்க வாழ்க. ஐயா, திருமணம் உடனே மணமக்களுக்கு வந்து பெண்கள்லாம் சேர்ந்து ஆரத்தி எடுப்பாங்க. அப்ப ஆண்கள்லாம் சேர்ந்து அது சேஷை இடுறதுன்னு சொல்றோம் இல்லையா? சேஷை இடுறதுதான் அருகெடுத்தல்னு சொல்றது. அந்த திருமண நிகழ்ச்சியில அது ஒரு நிகழ்ச்சியா செய்வாங்க, அருகெடுத்தல்னு. அத இப்ப அவங்க சேஷை இடுறதுன்னு சொல்லால சொல்றாங்க. அது வாழ்க வாழ்க. இங்க வந்து அடுத்த பாட்டுல வந்து மலைக்கு மருகனை பாடி பாடி. அப்ப மலைக்கு மருகன் யாரு? சிவபெருமான, கைலாய பெருமான். என்ன? அப்போ அவன் மருமகனா இருக்கிற மகள் யாரு? சக்தி. ஆக சிவமும் சக்தியுமாக பெருமானை வழிபடுதல். வாழ்க. சூடகம் தோல்வரை. வாங்க. சிவ லலிதா வாங்க. சிவ லலிதாமா வாங்க. சிவ லலிதாமா. சிவ லலிதாமா. அப்படிங்கறையா? இருங்க அவங்க வரலன்னா அடுத்து ரெடியா வாங்கல. 5:10 இருந்து உட்காந்துங்கிறோம்ல. சொக்கம்மாள் வாங்க. திருச்சிற்றம்பலம். சூடகம் தோழ்வரை ஆர்ப்ப ஆர்ப்ப தொண்டர் குழாம் எழுந்தார்ப்ப ஆர்ப்ப நாடவர் நந்தம்மை ஆர்ப்ப ஆர்ப்ப நாமும் அவர் தம்மை ஆர்ப்ப ஆர்ப்ப பாடகம் அல்லடே ஆர்க்கும் மங்கை பங்கினன் எங்கள் பரபரனுக்கு ஆடக மாமலை அன்ன கோவுக்கு ஆட பொற்சுண்ணம் இடித்து நாமே. ஆடக மாமலை அன்ன கோவுக்கு ஆட பொற்சுண்ணம் இடித்து நாமே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. நாடவர் நந்தம்மை ஆற்ப ஆற்ப நாமும் அவர் தம்மை ஆற்ப ஆற்ப. நாம் பெருமானை தேடுதல், பெருமான் நம்மை தேடுதல். அதுதான் நாடகர் நந்தம்மை ஆற்ப ஆற்ப நாமும் அவர் தம்மை ஆற்ப ஆற்ப கொண்டும் கொடுத்தும் குடிகுடி ஆடுதல். வாழ்க வாழ்க. வாழ்த்தடங்கள். வந்தவாசி செண்பகவல்லி அம்மா வாங்க. திருச்சிற்றம்பலம் ஐயா. அனைத்து அடியார்களுக்கும் வாழ்த்தடங்கன் மட மங்கை நல்லீர் வரிவலையார்பவன் கொங்கை பொங்க தோல் தீரு முண்டம் தூதை தீலங்க சோத்தேம்பீரான் என்று சொல்லி சொல்லி நாள் கொண்ட நாள் மலர் பாதம் காட்டி ஞாயிற் கடைப்பட்ட நம்மை இம்மை ஆட்கொண்ட வண்ணங்கள் பாடி பாடி ஆட பொற்சுண்ணம் இடித்து நாமே. ஆட்கொண்ட வண்ணங்கள் பாடி பாடி ஆட பொற்சுண்ணம் இடித்து நாமே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க. நாயிற்கடைப்பட்ட நம்மையுமே என்பது நாய் என்பதற்கு அடையாளமாக நன்றிய உணர்ச்சியை கூறுதல். நன்றியால் வாழ்வதுள்ளம் உலகுக்கு ஒரு நன்மையாலேன்னு சொல்லி நன்றி உணர்ச்சிக்காக நாயை குறிப்பிடுகிறார் என்று எங்க ஐயா அடிக்கடி சொல்லுவாங்க. நாயினா வரும் கேவலமா நான் சொல்லக்கூடாது, அதனுடைய நன்றி உணர்ச்சியை நாம் நினைத்து பார்க்கணும். அந்த நன்றி உணர்ச்சி அந்த உலகம் வாழ்கிறது. நன்றியால் வாழ்வதுள்ளம் உலகுக்கு ஒரு நன்மையாலே என நான் என்பது நன்றியின் அடையாளமாக காணப்பட வேண்டும். நாங்க ஐயா அடிக்கடி சொல்லுவாங்க. வாழ்க வாழ்க. வையகம் எல்லாம் படிங்க சொல்லுங்க ஐயா. ஞானப்பிரகாஷ் ஐயா படிங்க. அடுத்தது கோபால் சென்றா. எல்லாருக்கும் வையகம் எல்லாம் உருளது ஆக மாமேறு என்னும் உலக்கை நாட்டி மெய் என்னும் மஞ்சள் நிறைய எட்டி மேதகு தென்னன் பெருந்துரையான் செய்ய திருவடி பாடி பாடி செம்பொன் உலக்கை வழக்கை பற்றி என்ன நீதில்லை வானனுக்கு ஆட பொற்றுண்ணும் இடித்தது நாமே. திருச்சிற்றம்பலையா. இந்த உலகியல் வாழ்க்கை வந்து சடங்குகளும் சம்பிரதாயங்களும். எந்த சடங்கு சம்பிரதாயம் செய்தாலும் முதல்ல என்ன பண்ணுவாங்க, அது மஞ்சள்ல ஒரு பிள்ளையாரை பிடிச்சி வைப்பாங்க. அது மஞ்சள் பிள்ளையார்னு சொல்லுவாங்க. மணிவாசக பெருமான் சொல்கிறார், மெய்யேனும் மஞ்சள் நிறைய கட்டி மேதகு தென்னன் பெருந்துரையான்.
அந்த மஞ்சள் என்பது உண்மையின் அடையாளம். அது அது யாருன்னு கேட்டா அந்த மஞ்சள் என்பது பெருந்துரையான் என்று சொல்கிறார். ஏன்னா அதுதான் ஏன்னா பூஜையில எந்த பொருளை பயன்பாலும் கையில ஒட்டாது, மஞ்சள் மட்டும் தான் கையில ஒட்டும். எது கையில ஒட்டுதோ அது உண்மை. அதனால மெய்யெனும் மஞ்சள் நிறைய கட்டி மேதகு தன்னன் பெருந்துரையான். ஆக நம்ம அந்த மஞ்சளை பிடிச்சி வைக்க சொல்ல உலகியல் நிலையில அதை பிள்ளையார் பிடிச்சி வைக்கிறோம் நம்ம சொல்லிக் கொண்டாலும், ஆனால் பெருந்துரை பெருமானே அங்கே வந்து மஞ்சளாக எழுந்தருள் இருக்கிறான் என்று சொல்வது ஒரு மரபு. அதுக்கு இந்த பாட்டை மேற்கோள் காட்டாங்க. மெய்யனும் மஞ்சள் நிறைய கட்டி மேதகு தன்னன் பெருந்துரையான். வாழ்க வாழ்க வாழ்க. ஒருவன் என்னும் ஒருவன் காண்கின்ற அந்த அந்த ஓரிரை கொள்கையில அந்த மஞ்சள் கூட சிவம்தான் என்று சொல்றது. வாழ்க. நன்றி. அடுத்து முத்துவிதா முத்தணி கொங்கைகள். திருச்சிற்றம்பலம். மாணிக்க வாசகர் ஐயா மலரடிகள் போற்றி போற்றி. முத்தணி கொங்கைகள் ஆட ஆட மொய்குழல் வண்டினம் ஆட ஆட சித்தம் சீவனோடும் ஆட ஆட செங்கையர் கண்பணி ஆட ஆட பித்தம் பிரானோடும் ஆட ஆட பிறவி பிறரோடும் ஆட ஆட அத்தன் கருணையை ஆட 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 பொற்சுன்னம் இடித்தும் நாமே அத்தன் கருணையோடு ஆட 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 பொற்சுன்னம் இடித்தும் நாமே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. பெருமான் ஆடல் வல்லான். அத்தன் கருணையோடு ஆட ஆட என்ப கருணை என்பது அதனுடைய சக்தி. சிவமும் சக்தியமாக நின்று ஆடுகிறான் என்ற செயலத்தான் அத்தன் கருணையோடு ஆட ஆட அம்மையும் அப்பனுமாயிருந்து ஆடுகிறான் என்ற செய்தி. அது ஆடுவதன் மூலமாக நம்மையெல்லாம் ஆட்டுவிக்கிறான். ஆட்டுவித்தால் ஆரொருவர் ஆடாதாரே, அடங்குவித்தால் ஆரொருவர் அடங்காதார். வாழ்க வாழ்க. மாடு நகை வாழ். 11வது பாட்டு. நாகராஜையா வாங்க. நாகராஜையா வாங்க. கணபதி ஐயா வாங்கய்யா. சிவாய நம. கணபதி ஐயா வாங்க. கணபதி ஐயா. சிவா திருச்சிற்றம்பலம். நமச்சிவாய வாழ்க. நாதன் தாழ்வாழ்க. இப்பொழுது என் நெஞ்சில் நீதான் தாழ்வாழ்க. சிவா திருச்சிற்றம்பலம். அடியார் பெருமக்கள் பாதபூஜ்யம் சமர்ப்பியாமி. அடியார் பெருமக்கள் நானாவித பரிமள மந்திர சாந்தன பத்திர புஷ்பாஞ்சலி சமர்ப்பியாமி. தூபதீபம் அக்ராமி. தூபதீப நீராஞ்சனம் சமர்ப்பியாமி. அடியார் பெருமக்கள் பாதபூஜ்யம் சரணம் சரணம். சிவா சிவா சிவா. திருச்சிற்றம்பலம். மாடு நகை போல் நிலாபிரிப்பே வாய் திறந்தம் வளர்ந்துடிப்பே பாடுமின் தம்மை ஆண்டவரும் பணிகொண்ட வண்ணமும் பாடி பாடி தேடுமின் எம்பெருமானை தேடி சித்தம் கழிப்பே திகத்தேரி ஆடுமின் அம்பலத்தாடானுக்கு ஆடப்பு சின்னம் எடுத்துடாமே ஆடுமின் அம்பலத்தாடினானுக்கு ஆடப்பு சின்னம் எடுத்து நாமே. சிவம். நன்றி ஐயா. சிவா. தேடுமின் எம்பெருமானை தேடி என்று பெருமானை புறத்திலே தேடுதல் தான் தலையாத்திரை. அங்கங்க போய் அடியார்களோடு சேர்ந்து வழிபடுதல். அது வந்து தலையாத்திரைன்னு பேரு. அதுலயே சித்தம் கழிப்ப திகைத்து தேடி என்ற அவனை உள்ளத்திலே தேடினால் அதுதான் நெட்டை கூடல் என்று சொல்லுவார்கள். வாழ்க வாழ்க. மையமர் கண்டனே. ஐயா ஒரே ஒரு சந்தேகம் ஐயா. சொல்லுங்கம்மா. ஐயா நம்ம முன்னாடி பாட்டுல அத்தன் கருணையோட ஆட ஆட அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அதுக்கு அம்மையப்பனோட ஆடுறாருன்னு சொன்னோம் இல்லையா. ஆனா மாணிக்க
மாணிக்கவாசகர் சுவாமி வந்து திருச்சிற்றம்பலம் அம்மா சுவாமி மட்டும்தான் சிவபெருமான் மட்டும்தான் அப்படின்னு சொல்றாருங்க இல்லையா? அப்ப அவரு அம்மைய பொண்ணோட ஆடணும்னு சொல்லியிருப்பாங்களாயா? இல்ல இது எல்லாரும் உருவாக்குன கருத்துங்களாயா? சுவாமி வந்து எப்பவுமே அர்த்தநாரீஸ்வரர்னா அம்மாவோட தானே அங்கயா இருப்பாங்க? ஆமா ஆமா. பெருமான் சிவமும் சக்திவா இருக்கிறான். அவனுடைய கருணை தான் சக்தியின் வடிவம். பெருமான் ஒருவன் தான், அவனுடைய கருணை வந்து சக்தி வடிவம்னு சொல்லுவாங்க. ஆற்றல் வந்து விநாயகர் வடிவம், அறிவு வந்து முருக வடிவம், அந்த கருணை வந்து சக்தியின் வடிவம்னு சொல்லுவாங்க. பாவனை தான் எல்லாமே. சரிங்களா? சரிங்க ஐயா, நன்றிங்க ஐயா. வாழ்க. பெருமான் ஒருவன் தான், ஆனா அவனுடைய கருணைக்கு சக்தின்னு பேரு, அவனுடைய ஆற்றலுக்கு விநாயகர்னு பேரு, அறிவுக்கு முருகன் பேரு அப்படின்னு சொல்லி காட்டுவாங்க பெரியவங்க. நன்றி நன்றி நன்றி. பத்மாவதி அம்மாவா? சிவாய நமயா. மின்னிருந்து வருவாய் பாருங்கன் வெண்ணகை பண்ணமர் மென்மொழியீர். இல்ல அந்த பாட்டு இல்லமா, அதுக்கு முன் பாட்டுமா, மையமர் கண்டானே. சிவாய நமயா. மையமர் கண்டனை வான நடர் மரத்தினை மாணிக்கன் கூத்தன் தன்னை ஐயனை ஐயர் பிரானை தன்னை அகப்படை தாட்கொண்டு அருமை காட்டும் பொய்யத்தம் பொய்யனை பொய் மெர்மை போதரி கண்ணினை பொன்தொடி தோள் பையர அல்கோ மடந்தை நல்லீர் பாடி பொற்சுண்ணம் இடித்து நாமே பாடி பொற்சுண்ணம் இடித்து நாமே. திருச்சிற்றம்பலம். நம்மை அகப்படுத்து ஆட்கொண்டு அருமை காட்டு என்பதுதான் தானே வந்து எனது உள்ளம் புகுதல்னு சொல்லுவாங்க. நானேயோ தவம் செய்தேன் சிவாயினம் என பெற்றேன் தேனாய் இந்நமுதமுமாய் தித்திக்கும் சிவபெருமான் தானே வந்து எனது உள்ளம் புகுந்து அடியேற்கு அருள் செய்தல் என்ற செய்தியைத்தான் இங்கே நம்மை அகப்படுத்து ஆட்கொண்டு அருமை காட்டும் என்ற சொல்லாலே சொல்லி காட்டுவார். வாழ்க வாழ்க வாழ்க. மின்னிடை செந்துவர். காந்திமதி அம்மாவாங்க. காந்திமதி அம்மா, செந்தில் காந்திமதி. திருச்சிற்றம்பலம். இன்னிடை செந்துவர் வாய்கருங்கன் வெண்ணகை பண்ணவர் மின்மொழியீர் என்னுடையாரமதெங்களப்பன் எம்பெருமானிமவான் மகத்து அன்னுடை கேள்வன் மகன் தகப்பன் தமையன் எம்மையன் தாள்கள் பாடி பொன்னுடை பூன்மூளை மங்கை நல்லீர் பொன் திரு சுண்ணம் இடித்து நாமே பொன் திரு சுண்ணம் இடித்து நாமே. திருச்சிற்றம்பலம். அத்தன் கருணையோடு ஆடாடன் பெருமான் தானும் தன் சக்தியுமாக மட்டுமில்லாமல் தன்னுடைய கேள்வனாக மகனாக தகப்பனாக தமையனாகவும் இருக்கிறான். அப்பன் நீ அம்மை நீ ஐயனும் நீ அன்புடைய மாமனும் மாமியும் நீ ஒப்புடைய மாதரும் ஒன்பொருளும் நீ ஒரு குலமும் சொற்றமும் ஓரூரும் நீ துய்ப்பனவும் விற்பனவும் தோற்றுவாய் நீ துணையாய் என் நெஞ்சம் துறப்பிப்பாய் நீ இப்பொன்னி இம்மணி நீ இம்முத்து நீ இறைவன் நீ ஏரூர்ந்த செல்வன் நீ என்ப எல்லாமாகவும் பெருமான் இருக்கிறான் என்பதைத்தான் தன்னுடைய கேள்வன் மகன் தகப்பன் தமையன் எம் ஐயன் தாள்கள் பாடி என்ற சொல்லாலே சொல்லி காட்டர் என்று சொல்லுவார்கள். வாழ்க வாழ்க வாழ்க. சங்கம் மரற்ற. வாங்க. இந்த பாட்டு சொல்றது மூலமா இந்த உறவு என்பது நமக்கு பெருமான் கொடுத்த கொடை. அதனால சுற்றத்தை ஒழிக்கணும்ன்றது இந்த சுற்றத்தை அல்ல. சுற்றத்தை ஒழிக்கணும்னா நம்மை சுற்றியுள்ள 50 ஆசைகளை ஒடுக்கிறதா தவிர சுற்றத்தை விட்டுட்டு குடும்பத்தை விட்டுட்டு சாமியாரா போறது அல்ல என்பதை இதன் மூலமா காட்டுவார்கள். வாழ்க வாழ்க. என்னை உடையவன் அமுதன் அப்பன் தத்துவ முறையில் மலை மகற்கு கணவன் அவளுக்கு மகன் தகப்பன் தமையனும் ஆவான் நம் தலைவன். பெருமான் எல்லாமே இருக்கிறார். ஆக உறவு என்பது பெருமான் நமக்கு இந்த பிறவிலை கொடுத்த கொடை. அந்த கொடையை நாம் பயன்படுத்துவது நாம் நம்முடைய மனம் நேராக இருந்தால் அவர்களை நமக்கு நேர்மையா இருப்பாங்க. நம்ம மனம் கோணிச்சுன்னா அவங்களும் கோணல போயிடுவாங்க. அதனால அது மேல குறை சொல்லக்கூடாது. ஆனால் சுற்றிய சுற்ற தொடர்வறுப்பான் என்பது 50 ஆசைகளை விடுத்தல் இந்த சுற்றத்தை விடுதல் அல்லன்னு சொல்லுவாங்க பெரியவங்க. வாழ்க வாழ்க.
யார் ஏன் பாடுறது? சங்கரையா இருக்கீங்களா? இல்லையா? அடுத்து தாமோதரையா வாங்க. தங்கம் மரற்ற சிலம்பொலி இப்ப தாழ்கூழல் சூட்டரு மாலையாட ஆடியோ கேட்கலையா? ஐயா ஒரு வரிதான் அந்த கண்டினியூ பண்ணுங்க. பாடி சரிங்க. தங்கம் மரற்ற சிலம்பொலிப்ப தாழ்கூழல் சூட்டரு மாலையாட செங்கனி வாழிதழ் நொடித்து சேயி சிவலோகம் பாடி. கேட்கலீங்க. வரமாட்டேந்தியா? கட்டை தடை முடியான் கடத்தி பொன்னை கொண்ட சொந்தம் கிடைக்கலையா? ஆமா, சரியா வரலையா? பாட்டு சரியா வரல. இன்னொரு முறை பாட முடியுமா பாருங்க, இல்லைன்னா வேற யாராவது பாட சொல்லலாம். பாட்டு நிதானமா படிங்க. தங்கமரற்ற சிலம்பொலிப்ப தாழ்கூழல் சூட்டர் கேக்குதையா? நல்லா கேக்குதையா? இல்லையா? தங்கமரற்ற சிலம்பொலிப்ப தாழ்கூழல் சூட்டரு மாலையாட செங்கனி வாகிதழும் துடிப்ப சேயிழை சிவலோகம் பாடி கங்கை இறப்பராயிரைக்கும் கற்றை சட முடியான் கழக்கே பொங்கிய காதலில் கொங்கை பொங்க பொட்டிரு சுண்ணம் எடுத்து நாமே. பொங்கிய காதலில் கொங்கை பொங்க பொற்றுரு சுண்ணம் எடுத்து நாமே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. பொங்கிய காதலின் கொங்கை பொங்க என்று சொல்கிற போது நம்ம மேல சொன்ன அந்த சுற்றத்தாரோடு வாழ்தல். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவில்னு சொல்லி நமக்கு கொடுத்த சுற்றமாகி அப்பன் நீ அம்மை நீ ஐயனும் நீ அன்புடைய மாமனும் மாமியும் நீ ஒப்புடைய மாதரும் ஒன்பொருளும் நீ ஒரு குலமும் சுற்றமும் ஓரூரும் நீ என்ற நிலையில தன்னுடைய கேழ்வன் மகன் தகப்பன் தம் ஐயன் தமையன் தாள்கள் பாடுதல் தான் பொங்கிய காதலில் கொங்கை பொங்குதல் எங்க ஐயா சொல்லி காட்டுவாங்க. வாழ்க வாழ்க வாழ்க. ஞானக்கரும்பின் தெளிவைப்பாக. தாமோதரையா வாங்க. நமச்சிவாய வாழ்க. திருச்சிற்றம்பலம். ஞான கரும்பின் தெளியை பாகை நாடற்கரிய நலத்தை நந்தா தேனை பழச்சுவையாயினானை சித்தம் புகுந்து தித்திக்க வல்ல கோனை பிறப்பரு தாண்டு கொண்ட பூத்தனை நாத்தழும் பேர வாழ்த்தி பானல் தடம் கண் மடந்தை நல்லீர் பாடிப்பொற் சொன்னம் இடித்தும் நாமே. பானல் தடம் கண் மடந்தை நல்லீர் பாடிப்பொற் சொன்னம் இடித்தும் நாமே. நமச்சிவாய வாழ்க. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கய்யா. சித்தம் புகுந்து தித்தித்தல் தான் தேனித்தல். அந்த தேனித்தல் தான் தியானித்தல். அந்த தியானம் தான் நிட்டை கூட. வாழ்க வாழ்க. ஆவகை நாமும் வந்து போரூர் செண்பகவல்லியம்மா வாங்க. திருச்சிற்றம்பலம். ஆவகை நாமும் வந்த அன்பர் தம்மோடு ஆட்செய்யும் வண்ணங்கள் பாடிவின்மேல் தேவர் கனாவிலும் கண்டறியா செம்மலர் பாதங்கள் காட்டும் செல்வ சேவகன் ஏந்திய வெல்கொடியான் சிவபெருமான் புறம் செற்ற கொற்ற சேவகன் நாமங்கள் பாடி பாடி செம்பூன்சை சுண்ணம் இடித்தும் நாமே. சேவகன் ஏந்திய வெல்கொடியான் சிவபெருமான் புறம் செற்ற கொற்ற சேவகன் நாமங்கள் பாடி பாடி செம்பொன்சை சுண்ணம் இடித்தும் நாமே. திருச்சிற்றம்பலம் ஐயா. நன்றி ஐயா. பெருமான் நமக்கு சேவகமாக இருந்து அருள் செய்கிறான். தன் கடன் அடியேனையும் தாங்குதல் என் கடன் பணி செய்து கிடப்பதே. எனக்குன்னு ஒரு கடன்குது, அவனுக்குன்னு ஒரு கடன்குது. என்னுடைய கடன் அவனை பணிதல், அவனுடைய கடன் என்னை தாங்குதல். அதுக்கு சேவகம் செய்தல்னு சொல்லுவாங்க. வாழ்க வாழ்க. அடுத்து தேனக மாமலர். பரமேஸ்வரி அம்மா வாங்க. சிவாய நம ஐயா. தேனக மாமலர் கொன்றை பாடி சிவபுரம் பாடி திரு சடைமேல்
வானக மாமதி பிள்ளை பாடி மால்விடை பாடி வலக்கை ஏந்தும் ஊனகம் மாமழு சோளம் பாடி உம்பரும் இம்பரும் உய்ய அன்று போனகமாக நஞ்சுண்டல் பாடி பொன் திரு சுண்ணம் இடித்தும் நாமே போனகமாக நஞ்சுண்டல் பாடி பொன் திரு சுண்ணம் இடித்தும் நாமே போனகமாக நஞ்சு உண்டல் பாடி பொன் திரு சுண்ணம் இடித்தும் நாமே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. போனகமாக நஞ்சு உண்டல் பாடி என்று சொல்றது, போனகம்னா உணவு, நஞ்சத்தையே உண்டு அமுதமாக உண்டான், உணவாக உண்டு விட்டான் அவன். அதனால போனகமாக நஞ்சுண்டல் பாடி என்று சொல்றது உண்டு. மார்கழி மாசத்துல நம்ம கோயிலுக்கு போனா போனகமாக உணவையே நம் சுண்டல் பாடி, கோயில சுண்டல் கொடுப்பாங்க, அந்த சுண்டல் தான் நம்முடைய சுண்டல் அது. அதனால மார்கழி மாசத்துல போய் பெருமாள்கிட்ட போய் சுண்டல் வாங்கி சாப்பிடுறது அப்படின்னு சொல்றது ஒரு கிண்டலா சொல்றது. போனமாக நம் சுண்டல் பாடி. வாழ்க வாழ்க. அடுத்து அயன்தலை கொண்டு செண்டாடல் பாடி. ஈ சித்ரா வாங்க. ஈ சித்ரா. திருச்சிற்றம்பலம். வாங்கம்மா. திருச்சிற்றம்பலம். அயன்தலை கொண்டு சவுண்ட் சரியா சென்றாடல் ரொம்ப ரொம்ப குரல் கிட்ட வச்சு பாடுமா. மைங்க சவுண்ட் வரல ஐயா. இது போனு கொஞ்சம் நேற்று ரிப்பேர் ஆச்சு, கடையில கொடுத்தங்க ஐயா. இப்படிதான் கேக்குதுங்க ஐயா கொஞ்சம். இல்ல சவுண்ட் ரொம்ப ஃபீபிளா இருக்கு. சரி பாடுங்க பாடுங்க. இல்லைன்னா வேற யாருக்காவது வாய்ப்பு கொடுக்கலாமாங்க ஐயா? இல்ல பாடுங்க, நீ பாடுங்க பாடுங்க. கேக்குது ரொம்ப குறவா இருக்கு. பரவாயில்ல பாடுங்க. சரி சரிங்க. திருச்சிற்றம்பலம். அயன்தலை கொண்டு சென்றாடல் பாடி அருக்கன் ஏறு பறித்தல் பாடி கயந்தனை கொன்றூரி போர்த்தல் பாடி காலனை காலால் உதைத்தல் பாடி இயந்தனை முப்புறம் எய்தல் பாடி ஏழை அடியோமை ஆண்டு கொண்ட நயந்தனை பாடி நின்றாடியாடி நாதற்கு சுண்ணம் இடித்து நாமே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. தக்கன் வேள்வியில என்னென்ன பண்ணாரு பட்டியலிடுறார். அயந்தனை கொண்டு செண்டாடல் பாடி அருக்கன் எயிறு பயிர்த்தல் பாடி கயந்தனை கொன்றுரி போர்த்தல் பாடி எல்லாம் பாடுறாரு. ஆனால் அதெல்லாம் எதனாலன்னா நயந்தனை பாடி நின்று ஆடி ஆடி அவர்கள் மேல் வைத்த கருணையினாலே அவர்களை குற்றங்களை நீக்கி குணம் கொண்டு கோதாட்டுவதற்காக செய்யப்பட்ட செயல் என்று சொல்கிற மாதிரி சொல்லுவாங்க. வாழ்க வாழ்க வாழ்க. வட்டமலர் கொன்றை மாலை பாடி. சிவசெல்வி அம்மா வாங்க. திருச்சிற்றம்பலம். நற்றுணையாவது நமசிவாயவே. வாங்கம்மா வாங்கம்மா. வட்டமலர் கொன்றை மாலை பாடி மத்தமும் பாடி மதியும் பாடி சேட்டர்கள் வாழும் தென் பிள்ளை பாடி சிற்றம்பல தெங்கள் செல்வம் பாடி கட்டிய மாசுன்னு கச்சை பாடி கங்கண பாடி கவிதைக்கு மேல் வீட்டு நின்றாடும் அரவம் பாடி ஈசற்கு சுண்ணம் இடித்து நாமே. ஈசற்கு சுண்ணம் இடித்து நாமே. சிட்டர்கள் வாழும் தென் தில்லை பாடி. சிட்டர்கள் என்பவர்கள் நல்ல ஒழுக்கமுடையவர்கள். அதனால்தான் அவர்களுக்கு தில்லைவாழ் அந்தணர்கள்னு பேரு. என்ன இப்ப இருக்கிற தீட்சர்கள் வேற, அந்த தில்லைவாழ் அந்தணர் வேற. இவர்கள் நல்லொழுக்கமானதை பெருமான் தான் முடிவு பண்ணணும் இல்லையா? அதனால அந்த அவர்கள் சிட்டர்களாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் நமக்கும் நல்லது, அவங்களுக்கும் நல்லது. வாழ்க வாழ்க. அடுத்து வேதமும் வேள்வியும். சியாமலா அம்மா வாங்க. சிவாய நமங்க ஐயா. சிவாய நம சிவாய நம. வேதமும் சிவாய நம என பெற்றேன். ஐயா சொல்லுங்க ஐயா. நானேயோ தவம் செய்கிறேன் சிவாய நம என பெற்றேன்னு சொன்னேன், வேற ஒண்ணும் சொல்ல. அது வந்தாலுமே சியாமலாமா ஞாபகம் தான் ஐயா வரும். நானும் வேதமும் வேள்வியும் ஆகினார்க்கு மெய்மையும் பொய்மையும் ஆகினார்க்கு
சோதியுமாயிருளாயினார்க்கு துன்பமுமாய் இன்பமாயினார்க்கு பாதியுமாய் முற்றுமாயினார்க்கு பந்தமுமாய் வேடுமாயினார்க்கு ஆதியும் அந்தமுமாயினாருக்கு ஆடப்போர் சுண்ணம் எடுத்து நாமே ஆதியும் அந்தமும் யாருக்கு ஆடப்போர் சுண்ணம் எடுத்து நாமே ஆடப்போர் சுண்ணம் எடுத்து நாமே ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி. நன்றி ஐயா. சிவாய நம. தேசமெல்லாம் புகழ்ந்தாடும் கட்சி திரியமா ஞாபகப்படுத்திட்டுங்க. வாழ்க வாழ்க. காசடி மின்கள் உலக்க எல்லாம் காம்படி மின்கள் கரை உரலை நேசமுடைய அடியவர்கள் நின்று நிலாவுக என்று வாழ்த்தி தேசமெல்லாம் புகழ்ந்தாடும் கட்சி திரியேகம்பன் கோயில பாடியாச்சு. வாழ்க வாழ்க. ஆதியும் அந்தமும் பெருமான் எல்லாம் இருக்கிறான், எல்லாம் சிவனென்ன நின்றாய் போற்றி. அவன் வேதமும் வெள்ளிமா இருக்கிறான், மென்மையும் பொய்மையுமா இருக்கிறான், சோதியும் இருளுமா இருக்கிறான், துன்பமும் இன்பமா இருக்கிறான், பாதியும் முற்றுமாயிருக்கிறான், பந்தமும் வீடுமாயிருக்கிறான் என்று பெருமான் எல்லாமாயிருக்கிறான். எல்லாம் சிவனென்ன நின்றாய் போற்றி, எரிசுடராய் நின்ற இறைவா போற்றி. வாழ்க வாழ்க என்று சொல்லி மணி 6:05 ஆச்சு. அடுத்த பதிவு இன்னும் 12 பேர் ஐயா, இன்னும் 12 பேர் இருக்காங்க. இன்னும் ஒரு சுற்று விட்டுறலாம் ஐயா. இந்த பாட்டு பாட்டு படிக்க சொல்லுங்க. ஆமாய்யா ஆமாம். வாங்க லலிதா பாலசுந்தரம் வாங்க. நாளைக்கு வச்சுக்கலாம். சரி. பொற்சுண்ணத்தை இன்னொரு முறை படிக்க சொல்லுங்க. வாழ்க. ஒரு நாளைக்கு ஒரு பதிகம். தில்லையம்பலம். முத்துநல் தாபம் பூமாலை தூக்கி முளைகூடம் தூபம் நல் தீபம் வைமின் சத்தியும் சோமையும் பார்மகளும் நாமகளோடு பல்லாண்டி செய்மின் சித்தியும் கௌரியும் பார்ப்பதியும் கங்கையும் வந்து கவரி கொள்மீன் அத்தன் ஐயாரன் அம்மானை பாடி ஆட போச்சொன்னம் இடித்து நாமே அத்தன் ஐயாரன் அம்மானை பாடி ஆட போச்சொன்னம் இடித்து நாமே ஆட போச்சொன்னம் இடித்து நாமே. திருச்சிற்றம்பலம். பெருமானுக்கு பல்லாண்டு பாடுதல். யாரு பல்லாண்டு பாடினது? பார்மகளும் நாமகளும் நிலமகளும் சலமகளும் சேர்ந்து பெருமானுக்கு பல்லாண்டு பாடின செய்தியை சொல்ற பாட்டு. வாழ்க வாழ்க. பூவியல் வார்த்தடை. திருச்சிற்றம்பலம். பூவியல் வாசடையம் வீரர்க்கு பொன் திரு சுண்ணமிடிக்க வேண்டும் மாவின் வடுவகிரண்ண கண்ணீர் வம்மின்கள் வந்துடன் பாடுமின்கள் கூவிமின் தொண்ட புறாம் நிலமே குளிமின் தொழுமின் எம் கூத்தன் எம் கோன் கூத்தன் கூவின் தொண்ட புறாம் நிலமே குளிமின் தொழுமின் எம் கோன் கூத்தன் தேவியும் தானும் வந்தம்மையால செம்பொன் செய் சுண்ணமிடித்து நாமே தேவியும் தானும் வந்தம்மையால செம்பொன் செய் சுண்ணமிடித்து நாமே. திருச்சிற்றம்பலம். சிவாயமாய். நன்றி ஐயா. மாவடு வகிரன்ன கண்ணீர் என்று சொல்லி மாவடுவை போல பெண்களுக்கு கண்ணில் இருக்கும் அப்படின்னு சொல்றது அந்த பெண்களுக்குரியது. ஆனால் அந்த மாவடு வகிரன்ன கண்ணி யாருன்னு கேட்டா காஞ்சியில வருகிற ஏலவார் கோயில். அதை காமாட்சி ஆக்கிட்டாங்க. ஆனா ஏலவார் கோயில், ஏன்னா அவங்கதான் மாமரத்தடியில நின்று பெருமானை வணங்கினார்கள். அதனாலே அவளை மாவடு வகிரன்ன கண்ணீர் என்று சொல்வதும் ஒரு மரபு என்று சொல்லுவார்கள். வாழ்க வாழ்க. படிக்கிறேன். 3வது சுந்தர நீரணிந்தும் மெழுகி தூய பொன் சிந்தி நிதி பரப்பி இந்திரன் கற்பகம் நாட்டி எங்கும் எழில் சுடர் வைத்து கொடியெடுமின் அந்தரர் கோணயன் தன் பெருமான் ஆழியநாதன் நல்வேலன் தாதை
எந்தரம் ஆளுமையால் கொழுனர்க்கு ஏந்த பொன் சுண்ணம் இடித்து நாமே. எந்த செயலை செய்தாலும் திருநீர் அணிந்து கொண்டு செய்ய வேண்டும். சுந்தர நீர் அணிந்தும் அப்படின்னு சொல்லி, அந்த சுந்தர நீர் என்பது சக்தியின் அடையாளம். அகத்திய தேவாரத்திட்ட அதுக்கு பறையின் வரலாறுன்னு போட்டிருக்கும். அது சக்தியின் அடையாளம். நடுவுல வைக்க பொட்டு இருக்கே, அந்த சிகப்பு பொட்டு தான் சிவம்னு சொல்லுவாங்க. சிவன் எனும் நாமம் தனக்கே உடைய செம்மேனி அம்மான். திருநீர் பூசணா சக்தி, விபூதி குங்கம் வச்சா அது சிவம்னு சொல்றது நம்ம பழைய மரபு. இப்ப எல்லாரும் விபூதி மட்டும் பூசா போதும், குங்கெல்லாம் வைக்க வேண்டியது இல்லைன்னு, ஆனா அது அம்பாளுக்குரியது. அம்பாள்லாம் வழிபடா, சிவனை மட்டும் வழிபட்டா போதும்னு ஓரிரை கொள்கை என்னென்னமோ சொல்றாங்க. ஆனால் பெருமான் சிவமும் சக்திவா இருக்கிறான். பறையின் வரலாறாகிய சக்தியின் அடையாளமாக திருநீரணிந்து நடுவுல கொங்க போட்டு வச்சா அதுதான் சிவம். சிவன் எனும் நாமம் தனக்கே உடைய செம்மேனி அம்மான் என்று சொல்லுவார்கள். வாழ்க வாழ்க. அடுத்து காசானி மீன்கள் உலக்கை எல்லாம் காம்பானி மீன்கள் கரை உரலை நேசமுடைய அடியவர்கள் நின்று நிலாவுக என்று வாழ்த்தி தேசம் எல்லாம் புகழ்ந்தாடும் கட்சி திரு ஏகாம்பன் சொன் பொன் கோயில் பாடி பாசவினையை பறித்து நின்று பாடி பொன் சுண்ணம் இடைத்தும் நாமே. பாசவினையை பற்றி நின்று பாடி பொன் சுண்ணம் இடித்தும் நாமே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. காசு அணிமென்கள்னா காசு எடுத்து கோத்து சாமி பூஜை பண்றது அப்படின்றாங்க. காசு என்ற சொல்லுக்கு பட்டாடைன்னு பேரு. அதுதான் நம்ம ராணி அம்மா செய்யறாங்க. பட்டு துணி எடுத்து அதை வெட்டி வேர்ல சுத்தி அதை மாலையா செய்து போடுறாங்களே, அதுக்கு பேர் தான் காசு அணிமென்கள்னு பேரு. வாழ்க வாழ்க வாழ்க. எங்க போனாலும் அந்த பட்டு துணி எடுத்து அதை மாலையா செய்து அதுக்கு அலங்காரம் எல்லாம் பண்ணி அத கோயில்கள் தோறும் கொடுப்பாங்க. நம்ம அது அந்த செய்திக்கு காசணை மீன்கள்னு பேரு. வாழ்க வாழ்க. காசு என்ற சொல்லுக்கு பட்டாடைன்னு ஒரு பொருள். அந்த பட்டு துணியில எல்லாம் செய்றீங்க அதெல்லாம். சரி, பட்டு துணி, வெல்வெட்டு துணி. வெல்வெட் துணி தான் பட்டு துணின்னு சொல்றது அது ஒரு மரபு. வாங்க அடுத்தது தனலட்சுமி அம்மா வாங்க. அருகடு பாராயணம் மாலும் அன்றே மாற்றி இந்திரனோடமரர் நர்முரு தேவர் கணங்கள் எல்லாம் நம்மில் பின்பல்லது எடுக்க ஓட்டோம். செறிவுடை மும்மதில் எய்தவில்லி திரு ஏகம்பன் சொற்பொன் கோயில் பாடி முருவர் செவ்வாயி நீர் முக்கண் அப்பர்க்கு ஆடப்போர் சுண்ணம் இடித்து நாமே. முருவர் செவ்வாயினர் முக்கண் அப்பர்க்கு ஆடப்போர் சுண்ணம் இடித்து நாமே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க. அந்த அரிசியை தூவி வழிபடுதல் தான் அருகெடுத்த. வாழ்க வாழ்க. செல்வமாமா, அதுக்கப்புறம் ஆனந்தலட்சுமி. உலக்கை பல ஓச்சுவார் பெரியர் உலகமெல்லாம் முரல் போதாதென்று கலக்க அடியவர் வந்து நின்றார் காண உலகங்கள் போதாதென்று நலக்க அடியோமை ஆண்டு கொண்டு நான் மலர் பாதங்கள் சூடி தந்த மலைக்கு மருகனை பாடி பாடி மகிழ்ந்து பொற்சுண்ணம் எடுத்து நமே. மலைக்கு மருகனை பாடி பாடி மகிழ்ந்து பொற்சுண்ணம் எடுத்து நாமே. திருச்சிற்றம்பலம். கலக்க அடியவர் வந்துருன்னா உள்ள பூந்து கலக்கிறது கலடா பண்றது அல்ல. கலக்குதல்ல நெருங்கி வருதல்னு பேரு. நெருங்கும் அடியார்களும் நீயும் நின்று விளையாடும்னு சொல்ல அந்த நெருங்கி சேர்ந்து வருதலுக்கு கலக்க அடியவர் என்று பொருள் சொல்லுவார்கள். வாழ்க வாழ்க வாழ்க. சூடகம் ஆனந்தலட்சுமி அம்மா வாங்க. திருச்சிற்றம்பலம். சிவாய நம. நன்றிங்கய்யா. சூடகம் தோல்வலை ஆர்ப்ப ஆர்ப்ப தொண்டர் குழாம் எழுந்தார்ப்ப ஆர்ப்ப
நாடவர் நம் தம்மை ஆர்ப்ப ஆர்ப்ப நாமும் அவர் தம்மை ஆர்ப்ப ஆர்ப்ப பாடகம் மெல்லடி ஆர்க்கும் மங்கை பங்கினன் எங்கள் பராபரனுக்கு ஆடக மாமலை அன்ன கோவுக்கு ஆட பொன் சுன்னம் இடித்தும் நாமே ஆடக மாமலை அன்ன கோவுக்கு ஆட பொன் சொன்னம் இடித்தும் நாமே. தொண்டர்கள் எழுந்து ஆர்ப்ப ஆர்ப்ப தொண்டர்கள்லாம் ஒன்னா சேர்ந்தா என்ன பண்ணுவாங்க? தென்னாட்டுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி என்ற முழக்கமிடுவார்கள். அதுதான் தொண்டர் குழாம் எழுந்து ஆர்ப்ப ஆர்ப்பன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த சொல்ல கொடுத்தவர் மணிவாசக பெருமான். தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அடியாரெல்லாம் ஒன்னா சேர்ந்தா சொல்ற முதல் சொல்லு அதுதான் இருக்கும். அதை தொண்டர் குழாம் எழுந்து ஆர்ப்ப ஆர்ப்ப என்று சொல்லுதல். வாழ்க வாழ்க வாழ்தடங்கண்மட மங்கை நல்லி. திருச்சிற்றம்பலம். அடியார் வந்து கோயில் திருப்பணிக்கு 10,000 கொடுத்தாங்க ஐயா. ஐயா ஐயா ஒரு சின்ன விண்ணப்பங்கய்யா. பதிகம் பாடும்போது நடுவுல இன்டர் பண்றேன், மன்னிச்சிடுங்க ஐயா. சாமசிவம் ஐயாவும் ஷாம்லா அம்மாவும் இன்னைக்கு குரூப்ல இருக்கிறது தெரிஞ்சுதுங்க ஐயா. இப்ப பாடிட்டே வரும்போது ஒரு நாள் தான் என் காலையில ஜாயின் பண்ண முடியுது. அதனால அடியார் பெருமக்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் ஐயா. சாம்பசிவம் ஐயாக்கும் ஷாம்லா அம்மாவுக்கும் என்னுடைய காலை வணக்கம் ஐயா. ரொம்ப நன்றிங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். அவங்கள பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க ஐயா. ஐயா இன்னைக்குதான் வந்ததை நான் பார்த்தேங்க ஐயா. அதனால ரொம்ப மகிழ்ச்சிங்க ஐயா. நன்றி ஷாம்லாமா. நன்றிங்க ஐயா. சாமசிவம் ஐயா. ரெண்டு பேரும் தானா வரணும்னு பிரார்த்தனை விண்ணப்பம் பண்ணுவோம். ஐயா அவங்க பட்டம் எப்படிங்கய்யா? நான் வீடியோவே ஆன் பண்ணல. அவங்க பாருங்க பாத்துருக்கேங்கிறாங்க ஐயா. ஊன கண்ணால பாக்கல, ஞான கண்ணால பாத்தாங்க. உங்க குரல் கேட்டு உங்களை ஞான கண்ணால பாத்தாங்க. நன்றிம்மா நன்றிம்மா. நன்றிம்மா நன்றிம்மா. ஊனக்கண் ஞான கிடைக்குதுயா. ஊன கண்ணால பார்க்க முடியல, ஞான கண்ணால பாக்கலாம். அம்மா கோயில் திருப்பணிக்கு ரூபாய் 10,000 கொடுத்தாங்க ஐயா முந்தா நாள். ஆனந்தலட்சுமி அம்மா. கொம்மை வரிமலை கொம்பரையாள் கூறனுக்கு செம்மை மனத்தால் திருப்பணிகள் செய்வேனுக்கு இம்மை தரும் பயன் இத்தனையும் கொழிக்கும் அம்மை குலாத்தில்லை அண்டானை கொண்டன்று. வாழ்க வாழ்க. சீக்கிரம் கும்பாபிஷேகம் நடக்கும், பிரார்த்தனை பண்ணுவோம். நன்றி. திருச்சிற்றம்பலம். வாங்க அடுத்து உமா அம்மா வாங்க. நான் பார்த்துட்டு ஐயா. உமா மகேஸ்வரி. வாழ்த்தடம் கண்மட மங்கை நல்லே வரிவலையார்த்த வன் கொங்கை பங்க தோல் திருமுண்டம் துளித்திலங்க தோத்து எம்பிரான் என்று சொல்லி சொல்லி நாட்கொண்ட நான் மலர் பாதம் காட்டி நாயில் கடைப்பட்ட நம்மேயின்மை ஆட்கொண்ட வண்ணங்கள் பாடி பாடி ஆடு பொசுன்னம் இடித்து நாமே ஆட்கொண்ட வண்ணங்கள் பாடி பாடி ஆட்பொரு சுண்ணம் இடித்து நாமே. நாட்கொண்ட நான்மலர் பாதம் காட்டி என்று தானே அந்த திருமுறை தமிழிசை பாடத்துக்கு பிள்ளையார் சொல்லி போட்டதுல அந்த உமா மகேஸ்வரி அம்மா. வாழ்க வாழ்க. வையகமெல்லாம் உரளதாக. வாங்க சிவ லோகநாதன் ஐயா வாங்க. ஓம் நமஸ்கார். வையகமெல்லாம் உரளதாக மாமேறு என்னும் உலக்கை நாட்டி மெய்யனும் மஞ்சள் நிறைய அட்டி ஏதகு கண்ணன் பெருந்துரையான் செய்ய திருவடி பாதம் காட்டி செய்ய திருவடி பாடி பாடி செம்பொன்றை மூலத்தை வளத்தை பற்றி ஐயன் நீ தென்னை வாழ்க்கை ஆடி பிரேக் ஆகி வருதுயா, சரியா வரல. வாழ்க வாழ்க. செய்ய பாடி திருவடியை பாடுதல் எப்படி? அறவடையான் சிந்தித்து அறற்றுமடி அருமறையான் சென்னித்து அணியாமடின்னு அந்த திருவடி தாண்டகத்தை நினைவுபடுத்துற பாட்டு. வாழ்க வாழ்க.
சரியா வரல, இன்னொரு முறை பாட முடியுமா? ட்ரை பண்ணுங்க, முழுசா வரல அது. ஐயன் அடியன் ரன்னிங்ல இருக்கேன், வண்டி ஓட்டிட்டு இருக்கேன். சரி வாழ்க, சரி. வாழ்க, வாழ்க. நமஸ்கார். அடுத்து மணி ஐயா வாங்க. மணி ஐயா இருக்கீங்களா? சியாமலா அம்மா கூட வருவார் மணி ஐயா அண்ணன். வாங்க. மணி இல்லையா? அவர் பேர் மணி இல்ல, அவர் பேரு ராமன் சுப்பிரமணியம். வாங்க வாங்க ராமன் சுப்பிரமணியம் வாங்க. ஐயா மியூட் எடுக்கல நீங்க. மியூட் எடுத்திருக்குமா? இல்லையா? இல்ல. அடுத்தது நித்திலா அம்மா வாங்க. நித்திலா அம்மா வாங்க. ஐயா அடியன் கேட்டுக்கிறேங்க ஐயா. ஐயா நான் வரமாட்டேங்குது ஐயா. ஓ சிவாய சிவாய. தமிழ் அரசி அம்மா இருக்கீங்களா? வாங்க. ஐயா திருச்சிட்டம்பலங்க ஐயா, அடியார் பெருமக்கள் திருவடி வணங்கிக்கிறேங்க ஐயா. வாங்கம்மா வாங்கம்மா. முத்து அணி கொங்கைகள் ஆட ஆட, முத்தணி கொங்கைகள் ஆட ஆட, மொய்க்கூழல் வண்டி நம் ஆட ஆட, சித்தம் சிவனோடும் ஆட ஆட, செங்கையல் கண்பணி ஆட ஆட, பித்தெம்பிரானோடு ஆட ஆட, பிறவி பிறரோடும் ஆட ஆட, அத்தன் கருணையோடு ஆட ஆட, ஆட பொற்சுன்னம் இடித்தும் நாமே, அத்தன் கருணையோடாட ஆட, ஆட பொற்சுன்னம் இடித்தும் நாமே. திருச்சிற்றம்பலங்க ஐயா. நன்றிங்க ஐயா. ஐயா சாம்பு சிவா ஐயா ரொம்ப சந்தோஷம் ஐயா. என்னமா ஐயா சாம்பு சிவம் ஐயாவோட குரல கேட்டது ரொம்ப சந்தோஷங்க ஐயான்னு சொன்னங்க ஐயா. அடுத்த பாட்டு அவர் தான் பாட போறாரு. பித்தம் பிறரோடும் ஆட ஆட, பிறவி பிறரோடும் ஆட ஆடன்னு பெருமான் மேலே பித்து கொண்டால் பிறவி நீங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. வாழ்க வாழ்க. அடுத்து கௌசல்யா அம்மா வாங்க. ராஜா ஐயா. திருச்சிற்றம்பலம். சொல்லுங்க ஐயா. ராஜா ஐயா இருக்காரா? இருக்கு ஐயா. இன்னும் எத்தனை பேர் இருக்காங்க லிஸ்ட்ல? இன்னும் 9 பேர் இருக்காங்க. சரியா இருக்கும், கரெக்டா இருக்கும். சரி சரி சரி. கௌசல்யா. திருச்சிற்றம்பலம். மாடு நகை வாழ் நிலா எரிப்ப, வாய் திறந்து அம்பவலம் துடிப்ப, பாடும் மின்னம் தம்மை நாண்டனாரும் பணி கொண்ட வண்ணமும் பாடி பாடி, மாடு நகை வாழ் நிலா எரிப்ப, வாய் திறந்து அம்பவலம் துடிப்ப, பாடும் மின்னம் தம்மை ஆண்ட ஆறும் பணி கொண்ட வண்ணமும் பாடி பாடி, தேடும் மின் எம்பெருமானை தேடி சித்தங்களிப்ப திகத்து ஏறி, ஆடும் மின் அம்பலத்து ஆடினானக்கு ஆட போர்ச்சுன்னம் எடுத்து நாமே, ஆடும் மின் அம்பலத்து ஆடினானுக்கு ஆட போர்ச்சுன்னம் எடுத்து நாமே. திருச்சிற்றம்பலம். கௌசல்யாமா, கௌசல்யாமா எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்க. நீங்க உங்களுடைய போன் நம்பர் என்கிட்ட கொடுத்தீங்கன்னா, எனக்கு என்னோட நம்பர் உங்களுக்கு தெரிஞ்சா இந்த நம்பருக்கு உங்களோட நம்பர் அனுப்புங்க. அந்த 27 திருவாசல் பாருங்களா, அந்த ஏற்கனவே இருக்கிற அந்த பாட்டை வச்சு நீங்க ஒரு யாருக்கா திருவடி திருவடின்னு பாடுறீங்க. அதே மாதிரி ஒரு பாட்டு 27 நேரமா தனித்தனியா உங்க பேரை சொல்லி 27 பாருக்கும் 21 வரியில ஒரு பாட்டு இருக்கு. அதை ஏற்கனவே நான் அனுப்பிச்சிருக்கேன். உங்களுக்கு இருந்தா நான் அந்த பாட்டு அனுப்புறேன் உங்களுக்கு நானு. ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஐயா. ரொம்ப நன்றிங்க ஐயா. சிவாய நம. நம்பர் உங்க நம்பர் என்கிட்ட இல்ல. உங்க நம்பர் அதான் கேட்டிருந்தேன். நான் பூசை கேட்டிருந்தேன். உங்க நம்பர் எனக்கு ஃபார்வர்ட் பண்றீங்களா? என்னோட நம்பர் இப்போ இத முடிஞ்ச உடனே நான் உங்க நம்பரை வாங்கிக்கிறேங்க ஐயா. அந்த இது முடிஞ்ச உடனே. சரிங்க ஐயா, நான் வாங்கிக்கிறேன். ரொம்ப பாடுறீங்க. ஆனா அது நீங்க அந்த பாட்டோட இணைச்சு பாடுறீங்க. அதுல சில இது வருது. நடுல அந்த பாட்டுல வர சொல்லலாம் இடையில சேர்த்துறீங்க. ஆனா மட்டுமே சொல்லி இருக்குது ஒரு பாட்டு. அந்த பாட்டை நான் கொடுக்குறேன் உங்களுக்கு. சரிங்க ஐயா. அதுதான் குருட்டு நீக்குவோர் குரு. ஓகேங்க ஐயா. சிவாய நம. சிவாய நம. குரு பெருமான் தான். அருபரத்தொருவன் அவனில் வந்த குரு சிவபெருமான் ஒருத்தன் தான். வேற யாரும் குரு. நம்மளாம் வெறும் வழிகாட்டி தான்.
நன்றி நன்றி அதுதாங்க ஐயா, ஆசிரியர் தான். நீங்க மாணவருக்கு சொல்லுங்க ஐயா. சிவாய நம, சிவாய நம. நன்றி நன்றி சிவாய ஐயா. ஐயா சிவாயனவங்க ஐயா. சொல்லுமா ஐயா நாட் நவுன்னு வருது அண்ணாவோட போனு. நாட் நவுன்னு வருதா? நாட் நவ் அப்படின்னு வருது. அந்த ஸ்பீக்கரை மியூட் இது பண்ணினா. அப்படியா? ஆமா, என்னோட போன்லயே அவருக்கு கொடுங்க ஐயா. இப்ப நான் கொடுக்குறேன். கொடுங்க அவர்கிட்ட கொடுங்க. என்ன பாடல் ஐயா? இப்ப அம்மா பாடினது இது எந்த பாட்டு பாடினாங்க? ஆடு நகை வாழ் நிராகரிப்ப. அம்மா வந்து 11 பாடினாங்க, 11 பாடினாங்க, நீங்க 12 பாடினா மையமர் கண்டனை. மையமர் கண்டனை மாணிக்க கூத்தர். மையமர் கண்டனை வானநாட மறந்தினை மாணிக்க கூத்தன் தன்னை ஐயனை ஐயர் பிரானை நம்மை அகப்பாடு காட்கொண்டு அருமை காட்டும் பொய்யதம் பொய்யனை மெய்யன் மெய்யை ஓதாரி கண்ணினை பொந்தோடி தோள் பையரவல் கொள்மடம் தை நல்லீர் பாடிப்போ சொன்னம் ஈடிற்றும் நாமே. சிவாயனமையா, நன்றி. சியாமலாமா தொண்டுக்கெல்லாம் உடனிருந்து தொண்டு செய்கிற அணுக்க தொண்டராக மாறிட்டார். அவர் அண்ணன் அவர் கூப்பிட்டாலே, ஆனா சியாமலாமா அவர்தான் இப்ப அணுக்க தொண்டரா இருக்கார். வாழ்க வாழ்க. நன்றி ஐயா, நன்றி. அடுத்து 13வது பாட்டு மின்னடை செந்துவன். மல்லிகா அம்மா வாங்க. திருச்சிற்றம்பலம். நேசமுள்ள அடியார்கள் நெஞ்சார்ந்த வாங்க வாங்க. மின்னிடை செய்துவார் வாக்கருங்கண் வெள்நகை பண்ணமர் மென்மொழியீர் என்னுடையாராமுதெங்கள் அப்பன் எம்பெருமான் இமவான் மகற்கும் தன்னுடைய கேள்வன் மகனதகப்பன் தமையன் எம் ஐயனை தாள்கள் பாடி பொன்னுடை பூன்மூலை மங்கை நல்லேர் பொன் திரு சுண்ணம் ஈடி துண்ணாமே பொன் திரு சுண்ணம் ஈடி துண்ணாமே. அவருக்கு மன்னிக்கவங்க ஐயா. என்னுடைய ஆரமுது எங்கள் அப்பன் என்பது பெருமான் அன்னம்பாலிக்கும் தில்லை சிற்றம்பலம் இருக்கிற அமுது என்பது அன்னம். அதனால பெருமான் அன்னம்பாலிக்கும் தில்லை சிற்றம்பலமாக இருக்கிறான் என்பதை என்னுடைய ஆரமுது எங்கள் அப்பன் என்று சொல்லி காட்டுகிறார் என்று சொல்லுவார்கள். வாழ்க வாழ்க. தங்கம் மரற்ற திலகவதி அம்மா வாங்க. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். சங்கம் மரற்ற சிலம்பொலிப்ப தாழ்கூழல் சுதரு மலையாட சங்கம் மரற்ற சிலம்பொலிப்ப தாழ்கூழல் சுதரு மலையாட செங்கனி இதழும் துடிப்ப செய்யிடையே சிவலோகம் பாடி கங்கை இறைக்கும் கட்டை சடை மூடியான் கிழக்கே பொங்கிய கடலின் பொங்கை பொங்க பொன் திரு சுண்ணம் இடித்தோம் நாமே. பொங்கிய கடலின் பொங்கை பொங்க பொன் திரு சுண்ணம் இடித்தோம் நாமே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. சங்கம் என்பது சங்கு ஊதுதல்னு ஒரு சொல்லுவாங்க. ஆனா இங்க சிலம்பு ஒலிப்பினால பெண்கள் வந்து கையில வளையல் அணைகிற சங்கம் என்றும் கால் அணைகிற சிலம்பு என்றும் சொல்லி பெண்களுடைய கையிலும் காலிலும் அணைகிற நகைகளை சங்கம் என்றும் சிலம்பு என்றும் வளையல் என்றும் காலணி என்றும் சொல்லுவார்கள். வாழ்க வாழ்க. ஞானக்கரும்பின் தெளிவைப்பாக வாங்க. சரஸ்வதி அம்மா வாங்க. ஞானக்கரும்பின் தெளிவை பாகை நாடற்கரிய நலத்தை நந்தா ஞானக்கரும்பின் தெளிவை பாகை நாடற்கரிய நலத்தை நந்தா தென்னை பழச் சுவையாயினானே சித்தம் புகுந்து தித்திக்க வல்ல தேனை சுவை
தேனை பழச்சுவை ஆயினானை சித்தம் புகுந்து தித்திக்க வல்ல கோனை பிறப்பரு தாண்டு கொண்ட கூத்தனை நாத்தழும் பேர வாழ்த்தி கோனை பிறப்பரு தாண்டு கொண்ட கூத்தனை நாத்தழும் பேர வாழ்த்தி பானத்தடங்கன் மடந்தை நல்லீர் பாடி போர் சுண்ணம் இடி கடைசி வரலமா? கடைசி லைன் வரலையே. சரஸ்வதி பாடி கடைசி வரி சரியா வரல. இன்னொரு முறை பாடுங்க. கோனை பிறப்பரு தாண்டு கொண்ட முதல்ல இருந்து பாடுங்க. ஏன் பாடல? பாடல பாடி பாடிறையா ஞானக்கரும்பின் தெளிவை பாகை நாடற்கரிய நலத்தை நந்தா தேனை பழச்சுவை ஆயினானை சித்தம் பூகுந்து துதிக்க வல்ல எடுக்க வருதான் பார். சித்தம் புகுந்து தித்திக்க வல்ல கோனை பிறப்பரு தாண்டு கொண்ட கூத்தனை நாத்தழும் பேர வாழ்த்தி பானட்டடங்கன் மடந்தை நல்லீர் பாடி போர் சுண்ணம் இடித்தும் நாமே பாடி பொற் சுண்ணம் இடித்தும் நாமே பாடி பொற் சுண்ணம் இடித்தும் நாமே. வாழ்க வாழ்க. பானல் தடங்கன் மடந்தை நல்லீர். பானல்னா இந்த நீல மலர், குவளை மலர். அந்த குவளை மலர் இருக்கிற அந்த நீல மலர்கள் பூக்கின்ற குளம், அந்த குளத்திலே குளித்து எழுந்து பெருமானுடைய புகழை பாடுகிறத பானல் தடங்கன் மடந்தை நல்லீர் பாடி பொற்சுண்ணம் இடித்து நாமேன்னு பாடினார். அதுல சித்தம் புகுந்து தித்திக்க வல்ல பெருமான் தேனாய் அமுதமாய் தித்திக்கும் சிவபெருமான். அவன் சித்தத்திலே புகுந்து தித்தித்தா காலையில செய்யற நெட்டை கூட. வாழ்க வாழ்க. சாம்பசிவ படிங்க வாங்கய்யா. திருச்சிற்றம்பலம். ஆவகை நாமும் வந்தன்பர் தம்போடு ஆட்சியும் வண்ணங்கள் பாடி விண்மேல் தேவர் கர்ணாவிலும் கண்டறியா செம்மலர் பாதங்கள் காட்டும் செல்வ சேவகம் ஏந்தியவில் கொடியோன் சிவபெருமான் பூரம் செற்ற கொற்ற சேவகன் நாமங்கள் பாடி பாடி செம்பொன் செய் சுண்ணம் இடித்தும் நாமே செம்பொன் செய் சுண்ணம் இடித்தும் நாமே. நன்றிங்கய்யா. சேவை செய்யறவங்களதான் சேவகன்னு சொல்லுவாங்க. என்ன ஐயா பெருமானுக்கு நிறைய சேவை செய்யறாரு, அவரும் சேவகன் தான். அம்மா வந்துட்டாங்களா கோயில இருந்து? ஒண்ணும் இல்லைங்கய்யா. வரலையா? சரி. இல்ல இருந்தா அடுத்த பாட்டு பாட சொல்லலான்னு பார்த்தேன். சரி, ரைட். வாழ்க சொல்லுறேன். ஸ்ரீதேவையா வாங்கய்யா. சாம்ப சொன்ன மணிமேகலம்மா ஞாபகம். நன்றி நன்றி. ஐயா ஸ்ரீதேவையா தேனகம் 17வது பாட்டு. இருக்காங்களா? இல்ல இருக்காங்களா? ஐயா தேவையில்லைங்கய்யா, அடுத்தவங்களை கூப்பிடுங்க. படிங்கம்மா. சொக்கமாலவா. சிற்றம்பலம். தேனக மாமலர் கொன்றை பாடி சிவபுரம் பாடி திரு சடை மேல் வானக மாமதி பிள்ளை பாடி மால்விடை பாடி வழக்கை ஏந்தும் ஓனக மாமழு முதலம் பாடி ஓனக மாமழு சோளம் பாடி உம்பரும் இம்பரும் ஒய்ய அன்று போனகமாக நஞ்சுண்டல் பாடி பொன் திரு சுண்ணமிடுத்து நாமே
போனகமாக நஞ்சுண்டல் பாடி பொன் திரு சுண்ணமிடித்து நாமே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. வானகம் மாமதி பிள்ளை பாடி என்று பெருமான் தன்னை சரணடைந்த சந்திரனத்துக்கு தலைமையில வைத்துக் கொண்டான். அதனாலே அந்த செய்தியை சொல்ற பாட்டு வான் அகம் மாமதி பிள்ளை பாடுதல். வாழ்க வாழ்க. அடுத்து வட்டமலர் கொன்றை. ஐயா நீங்க பாடுங்க. சிவாயினம். நான் பாடணுமா? சாமலாமா பாட சொல்லையா? நான் பாடுறதை விட சாமலாமா பண்ணனால லோகநாதம் பாடலைங்க ஐயா. பாடுங்கம்மா. பாடி பாடுங்கம்மா பாடுங்கம்மா. லலிதா லோகநாதன் பாடுங்க. அயந்தலை கொண்டு செண்டாடல் பாடி அருக்கன் ஈறு பறித்தல் பாடி கயந்தனை கொன்றூரி போர்த்தல் பாடி காலனை காலால் உதைத்தல் பாடி இயந்தன முப்புறம் எய்தல் பாடி ஏழையடியோமை ஆண்டு கொண்ட நயந்தனை பாடி நின்றாடி அடி நாதற்கு சுண்ணம் நீடித்து நாமே. நயந்தனை பாடி நின்றாடி அடி நாதற்கு சுண்ணம் நீடித்து நாமே. திருச்சிற்றம்பலம். லோகநாதன் இருக்காங்களாமா? அவங்க பாடுவாங்களா? ஐயா அவரு அவரு போயினே படிச்சாரு, சரியா வரலைங்க. இந்தம்மா இவங்களையும் 4வது முதலே கூப்பிட்டேன், இவங்க வரல, இப்ப வந்திருக்காங்க, பாட்டாங்க. சரி வந்துட்டேன் நானு. நீங்க கூப்பிடுங்கன்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருந்தேன். ஆன் பண்ணும்போது இப்ப சொன்னாங்க இல்லைங்களா அம்மா நாட் நவுன்னு சொல்லிட்டு, அது போலதான் வந்துட்டு இருந்தது. சரி கடைசி பாட்டு படிங்க. கடைசி பாட்டு படிச்சுங்க நீங்களே. யார் பாடுறதையா? 19வது பாட்டு. வட்டமலர் கொன்றை இருக்கு. வட்டமலர் கொன்றை இருக்கு. படிங்க. மாலை பாடி. ஆமாங்கய்யா. ஆமா, அடுத்துதான் அம்மா பாடட்டுங்கய்யா. வட்டமலர் கொன்றை மாலை பாடி மத்தமும் பாடி மதியும் பாடி சிட்டர்கள் வாழும் தென்தில்லை பாடி சிற்றம்பலத்தெங்கள் செல்வம் பாடி கட்டிய மாசுண கச்சை பாடி கங்கணம் பாடி கவித்த கைமேல் இட்டு நின்றாடும் அரவம் பாடி ஈசற்கு சுண்ணம் இடித்து நாமே. இட்டு நின்றாடும் அரவம் பாடி ஈசற்கு சுண்ணம் இடித்து நாமே. திருச்சிற்றம்பலம். இட்டு நின்று ஆடும் அரவம் பாடி என்று அந்த வந்த பாம்பெல்லாம் பகைமைக்காக வந்த பாம்பை நட்பாக்கி தன்னுடைய பெருமையினால் பகையையும் நட்பாக்கி கொள்ள வேண்டும் என்ற செய்தியை சொல்வதற்காக இட்டு நின்றாடும் அரவம் பாடி என்று சொல்லி காட்டுகிறார். வாழ்க வாழ்க. கடைசி பாட்டு சியாமளம்மா. ஏன்னா அவங்க ரசிகர்கள் என்னோட ரசிகர்கள் அதிகம் அவங்களுக்கு. இதுக்கு போயிருக்காரு. நடராஜா வந்து இன்னைக்கு கிரக பேச போயிட்டாரு, எதிர் வீட்டு கிரக பேசுக்கு. சரி சரி. நேத்தே சொன்னார்ல, எதிர் வீட்டு கிரக மாயினார்க்கு மெய் மாயும் பொய் மாயும் மாயினார்க்கு சோதியும் மாயிருளாயினார்க்கு துன்பமும் மாயின்பம் மாயினார்க்கு பாதியும் மாய் முற்றும் மாயினார்க்கு பந்தமும் மாய் வீடும் மாயினார்க்கு ஆதியும் மந்தமும் மாயினாருக்கு ஆட பொற்சுண்ணம் இடித்து நாமே. ஆதியும் மந்தமும் ஆயினாருக்கு ஆட பொற்சுண்ணம் இடித்து நாமே. ஆட பொற்சுண்ணம் இடித்து நாமே. நன்றி ஐயா, நன்றி பல கோடி. அடியார் பெருமக்களுக்கும் ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் சோதியை அம்பாட கேட்டேயும் வாழ்தடங்கண் மாதேவளருதியோ வன்செவியோ நின்செவிதான் மாதேவன் வார்கடல்கள் வாழ்த்திய வாழ்த்தொலி போய் வீதி வாய் கேட்டல் மீனு. அந்த வீதியில கேக்குற மாதிரி பாடுற குரல் அந்த அம்மா குரல். அதனால வீதி வாய் கேட்டலுக்கு அடையாளமாக ஆதியும் அந்தமாக பெருமானை பாடிய சாமள. வாழ்க வாழ்க வாழ்க. நன்றி நன்றி.
ஐயா இந்த நிகழ்வுக்கு வந்திருக்கிற அத்தனை அடியார்களுடையும் நினைக்கிறேன். சாம்பசிவம் ஐயா. சாம்பசிவம் ஐயா. அம்மா அம்மா சொல்லுங்கம்மா. ஐயா ஐயா, நான் கொஞ்ச நேரம் முன்னாடிதான் அண்ணா கிட்ட சொன்னேன், உங்களை நான் ரொம்ப நாள் ஆச்சு பாக்கலன்னு. அதுக்குள்ள அம்மா மனசுக்குள்ள பூந்து அம்மா பேசுங்க, நான் ஐயாவை பாக்கல அப்படின்னு. அது மூலமா எனக்கும் கிடைச்சது பாக்கியம். சிவாயனம் ஐயா, நன்றி. மணிமேலாமாவே எதிர்பார்க்கலாம் கூட சேர்ந்து. வாழ்க, 2 பேருமா வரணும். வாழ்க வாழ்க. அடுத்து நம்ம பாடு பொண்ணு சொல்ல வந்து நம்ம ஐயா பாட சொல்லலையா? சாம்பசிவையா படிங்க ஐயா. 4வது பாட்டு படிங்க. நாலுங்களா ஐயா? ஆமா, நஞ்சமர் கண்டானே. நஞ்சமர் படி. நஞ்சமர் இருக்கியா? 8:16 4. ஆடியோ வரலையா? மியூட் ஓபன் பண்ணிருக்கா? நன்றிங்க. நஞ்சமர் கண்டத்தன் அண்டத்தவர் நாதன் மஞ்சு தோய் மாடமணி உத்தர கோசமங்கை அஞ்சோலால் பண்ணோடும் குடி அடியவர்கள் நெஞ்சுலே நின்ற முதம் முறி கருணை செய்து துஞ்சல் பிறப்பருப்பான் தூய புகழ் பாடி புஞ்சமார்வில் வலையீர் பொன்னு செலாடாமோ பொன்னு செலாடாமோ பொன்னு செலாடாமோ பொன்னு செலாடாமோ. நன்றியா. அப்பர் தனக்கு ஒரு பாட்டு வரும். தொண்டர் பரவும் இடத்தாய் போற்றி தொழில் நோக்கியாலும் சுடரே போற்றின. இந்த சொல்லும் போது எனக்கு சாம்பசிவையா தான் ஞாபகம் வரும். நல்ல அருமையான தொண்டர், நல்ல அருமையான தொழில் செய்யறாரு. வாழ்க வாழ்க வாழ்க. மணிமேலமே கூட்டு வரணையா? வாழ்க வாழ்க. நான் கூட்டிட்டு வந்துறேன். நமஸ்காரம். திருக்கதம் அடைக்க. சிவலலிதாமா பாடுங்க. சிவலலிதாமா திருக்கதம் அடைக்க. வெடுமென் வெகுளி வேட்கை நோய் மிக ஓர் காலம் இனி இல்லை. உடையான் அடிகீழ் பெருசாத்தோடு உடன் போவதற்கே ஒரு படுமின் அடைவோம் நாம் போய் சிவபுரத்துள் அணியார் கதவது அடையாமே. உடைப்பட்டுருகி போற்றுவோம் உயங்க நாள்வான் புகழ்களையே. திருச்சிற்றம்பலம் ஐயா. நன்றி ஐயா. வாழ்க வாழ்க. வாழ்த்து 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 வாழ்த்து. சிவ லலிதா லோகநாதன். அந்த லலிதா லோகநாதன் படிங்க. வாழ்த்து. மண்ணில் நல்ல வண்ணம். நீங்களாமா? சிவாய நம. லலிதா லோகநாதன் வாங்கம்மா, வாழ்த்து படிங்க. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதோர் குறைவில்லை. கண்ணில் அகுதும் கழுமல வளநகர் பெண்ணில் நல்லாளோடும் பெருந்தகை இருந்ததே. கண்ணடைந்தார்க்கு இன்பங்கள் தருவானை தத்துவனை கண்ணடைந்த மதில் பிரமபுரத்து உரையும் காவலனை முன்னடைந்தான் சம்பந்தன் மொழிபத்தும் இவை வல்லார் பொன்னடைந்தார் போகங்கள்
வளடைந்தார் புண்ணியனே. சிலையதுவே சிலையாக திரிபுரம் மூன்றறி செய்த இளைநுனை வேல் தடங்கையன் என்றாள் ஒரு கூரன் அலைப்புணல் சோர் பிரம்மபுரத்து அருமணியே அடிபணிந்தார் நிலையுடைய பெருஞ்செல்வம் நீதுலகில் பெறலாமே. வாங்கய்யா ஸ்ரீதேவையா முடிச்சுடுங்கய்யா கடைசி பாட்டு வாழ்க அந்த நற்படி. புத்தகம் போய் எடுத்துட்டு வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுங்க. ஐயா தேவையா இல்லைங்கய்யா. சரிங்க. வான்மியில் வளாது பெய்க மலைவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க அற்றவன் வேள்வி மல்க வேண்மை கொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். வாழ்க அந்தனர் வானவரானினும் வீழ்க தன்புணல் வேந்தனும் ஓழ்க இதெல்லாம் அரண் ஆகுமே சூழ்க வையகமும் உயர் தீர்க்கவே. திருச்சிற்றம்பலம். முடிச்சிடலாம்யா சாம்பசிவ. நன்றிங்க நன்றிங்க. அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருந்ததும் கேட்டுக்கொண்டிருந்ததும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்னும் டெலிகிராம் சேனலின் ஒரு நிகழ்வாக திருநெறிய தமிழோசை என்ற தலைப்பிலே 12 திருமுறைகளை பாராயணம் செய்து வந்தோம். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அடியார் பெருமக்கள் அத்தனை அடியார்களின் திருவடிகளை வணங்கி நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். நன்றி வணக்கம். திருச்சிற்றம்பலம். அருளஸ் ஐயா